நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 363ல் முடிஞ்சிருங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஓப்பனிங் மாதிரி தாங்க காமிக்குது. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் முடிகிற டைமில் 430ல் முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் 440 இந்த ரேஞ்சில் தான் நின்றுட்டு இருக்கு. இன்னும் டைம் இருக்குங்க. அதுக்குள்ளங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450க்கு மேலே வர வாய்ப்புகள் இருக்குங்க. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரேஞ்சில் ஓப்பனிங் வரலாங்க. நம்ம மார்க்கெட் முடிஞ்சது 350 பக்கம் முடிஞ்சிருங்க. போஸ்ட் மார்க்கெட் வேல்யூ தான் 363. நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான கீ சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிருக்குங்க. இந்த 500 லெவல் வந்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 400 பக்கம் ஓப்பனிங் வச்சுக்க, ஓப்பனிங்கில் நல்ல ஒரு பையிங் வர வாய்ப்புகள் இருக்குங்க. இல்லையா திரும்ப இந்த லோவை டெஸ்ட் பண்ணிட்டுங்க, இங்கேருந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைமில் நம்ம கிட்ட இருக்கிற என்ட்ரி போல எக்ஸிட் ஆயிடலாங்க. ஏன்னா மேஜரான கீ சப்போர்ட் வேறு பிரேக் ஆயிருக்கலாங்க ஃப்ரைடே. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. அதாவதுங்க ஓப்பன் ஆனதுமே நல்ல ஒரு பையிங் வரலாம். இல்லையா அப்படின்னா கீழே வந்துட்டு லைட்டாக நல்ல ஒரு பையிங் வரலாங்க. ஸோ இந்த டைமில் நம்ம எல்லாமே நம்மளோட பொசிஷன் பூரா எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸ்கேல்பிங்கை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. அது வந்து நம்ம மூமெண்ட்டாக தகுந்த மாதிரி என்ட்ரி ஆகிக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. பேங்க் நிஃப்டி எது தாங்க மேஜரான கீ சப்போர்ட்டை வந்து உடச்சிருக்குங்க. அப்படிங்கும்போது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஃபஸ்ட் ஒரு 1 hour நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டி நம்ம பெருசாக எடுக்கிறதில்ல. நிஃப்டியும் இது மிட் கேப் தான் எடுத்திருக்கோம். அதனால் பேங்க் நிஃப்டி ஒன்றும் பெருசாக தேவையில்லை. அதுவும் மிட் கேப் வந்து நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி தாங்க. மிட் கேப்பை பொறுத்த வரைக்குங்க எல்லாமே இந்த ட்ரம்ப்போட நியூஸ்னால தாங்க ஃபாலோ ஆகுது. அப்படியே மெதுவாக தான் இறங்குறான். ஒன்றும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பீடாலாம் இறங்கலைங்க. ஸோ அப்படியே இறங்குறது வந்து மெதுவாக தான் இறங்கிட்டு இருக்கு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. இது திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆக தாங்க வாய்ப்புகள் அதிகம். ஏதாச்சும் ஒரு 100 பாயிண்ட்டுக்கு இது இறங்கிட்டுங்க நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் வரலாம் நினைக்கிறேன் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ மிட் கேப் மந்த்லி எக்ஸ்பைரி தாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம செல் பண்ணிக்க ப்ரீமியம் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஓகேங்க, நம்மளோட ஓஐ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 500 மேஜரான கீ சப்போர்ட் சொன்னாங்க. அது பிரேக் ஆனோடனே அதில் பாருங்கள் ஓஐ நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிட்டானுங்க. மேபி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது 500 வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குங்க. மார்க்கெட் வந்து ஒரு 400 ரேஞ்சில் ஓப்பன் பண்ணிங்க இந்த 500 டெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைமில் நம்மகிட்ட இருக்கிற அந்த 400 இது ப்ரீமியம் இருக்குல்லங்க புட் ஆப்ஷன், ஆல்ரெடி நம்ம 80 ரூபாய்க்கு செல் பண்ணோம்ல, அப்போ வந்து 127 ரூபாய்க்கு இருக்குது. அது ஓப்பனிங்லேயே நமக்கு வந்து கீழே வந்துருங்க, 100 ரூபாய்க்கு கீழே வந்துடும். அதுக்கப்புறம் லைட்டாக மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு 80 ரூபாய்க்கு கீழே போயிடும். அதில் நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாங்க. ஸோ ஓஏயை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் வந்து எங்கேயுமே இல்லைங்க. அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் இல்லை. ஏன்னா மார்க்கெட்டில் பேனிக்கில் எல்லாருமே இருக்கிறாங்க. சின்னதாக ஒரு சப்போர்ட்னா அது 24,000 தாங்க இருக்குது. இங்கே இருக்குங்க 24,500 இருக்குது. இருந்தாலும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற அளவுக்கு பாருங்கள், கால் ரேட்டர்ஸ் இருக்கிற அளவுக்கு புட் ரேட்டர்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை. அது வந்து இன்றைக்கி வேணால் பில்ட் ஆகலாங்க. இன்றைக்கி வந்து மார்க்கெட் 400 மேலே ஓப்பன் ஆனால் இந்த 400 புட் ஆப்ஷனில் ஓஏ வந்து பில்ட் ஆகலாங்க. சரிங்க, நான் மார்க்கெட்டுக்கு வரேன், லைவுக்கு வரேங்க. லைவில் என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ.